இந்த நாளிலும் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். இந்த மாதத்தின் தியான வசனம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இந்த மாசத்துக்கு கர்த்தர் கொடுத்த தியான வசனம், நம்ம கர்த்தரோட கருத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தைகளின்படி தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்னன்னா, யாரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பின்படி கர்த்தர் பேசும்படியாக அடியனுக்கு கொடுத்திருக்காங்க. நாம் எல்லாருக்கும் தெரியும், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட அடுத்த கர்த்தர் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். கர்த்தர் நியாய தீர்ப்பின் நாள், அதாவது கர்த்தர் நம்மளை ரெண்டாம் வருகை, முதலாம் வருகையில கர்த்தர் எதுக்காக வந்தாங்க? நம்மளை ரட்சிக்கும்படியாக வந்தாங்க. ரெண்டாம் வருகை எதுக்காக வர்றாங்க கர்த்தர்? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்மளை ரட்சித்த கர்த்தர் நம்மளை ரட்சிக்கும்படியாக வர்றாங்க. அப்படிதானா? அப்படிதான் நம்ம படிச்சுக்கோம். ரெண்டாம் வருகையில் யார்? நியாய தீர்ப்பின் நாட்கள்ல யார் வரப்போறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு வரப்போறாங்க, நம்மளை எடுத்துக்கொள்ள போறாங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா பாக்குறோம். ஹல்லேலூயா. அப்படித்தானா? ஆனா அதையும் தாண்டி அவர் அந்த நாட்கள்ல நியாயாதிபதியாய் வர்றாங்க. அப்போ கர்த்தரை நம்ம ரட்சகரா மட்டும் பார்க்க கூடாது, நம்மளோட நியாயாதிபதியாகவும் பார்க்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளோட ரட்சகர், ஆமா அவர் ரட்சகர் தான், ஆனா அதுக்கு மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக நியாயாதிபதியாக ரெண்டாம் வருகையில வரப்போறாங்க கர்த்தர். அப்ப அந்த நியாயாதிபதிக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய தினத்துல இருந்தோம்னா, அவர் வரக்கூடிய நாள்ல ரெண்டாம் வருகையில நம்ம அவரை எப்படி சந்திக்க போறோம்? நியாயாதிபதியாக வர்றாரு, அவர் நம்மளோட ரட்சகரா நம்ம சந்திக்க போறோமா, அல்லது நம்மளை நியாயம் தீர்த்து ஆக்கினைக்காக தள்ளக்கூடிய, ஆக்கினைக்கு தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக நம்ம பார்க்க போறோமான்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லையா? புரிஞ்சுதா? என்னது? ரெண்டாம் வருகையில கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாங்க? நியாயாதிபதியாக வர்றாங்க. அந்த கர்த்தருக்கு முன்பாக நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நம்ம ரட்சகர்னு இருக்கிறோம். ஆனா அதற்கு அவர் ரட்சிக்கும்படியாக மாத்திரமாக அல்ல, நியாயம் தீர்க்கும்படியாகவும் ஒரு நியாயாதிபதியாக வர்றாரு கர்த்தர். அப்போ அந்த ரட்சகரை நம்ம நியாயாதிபதியாக பார்க்கும்போது அவர் நம்மளை என்னத்துக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது அவருடைய ஆளுகைக்கு எடுக்கும்படியாக நம்ம இருக்கணும். அதே இதை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 21 41 பார்க்கும்போது, 41ஆம் அதிகாரம் வரை பார்க்கும்போது, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அப்போ கர்த்தரோட வருகையில, ரெண்டாம் வருகையில அவர் நியாயாதிபதியாக நிற்கும் போது எல்லாரும் அவருக்கு முன்ன ரெண்டு குரூப்பா பிரிக்க போறாங்க கர்த்தர். ஒண்ணு செம்மறி ஆடுகளை வலது பக்கமா பிரிப்பாரு, வெள்ளாடுகளை இடது பக்கமா பிரிப்பாரு. அந்த வருகையில அந்த வலது பக்கமாக பிரிக்கப்பட்ட அந்த செம்மறி ஆடுகளை அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னது? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருக்கு வருகையில நம்ம செம்மறி ஆடுகளா இருக்கணுமா, அல்லது இடது பக்கம் ஒதுக்கப்பட்ட வெள்ளாடுகளாக இருக்கணுமா? அப்ப இடது பக்கம் ஒதுக்கப்பட்ட இந்த வெள்ளாடுகளை அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி சொல்றாருன்னா, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்னியிலே போங்கள்னு சொல்லிட்டு அந்த எந்த ஆடுகளை பண்றாங்க? வெள்ளாடுகளை பண்றாங்க. அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? செம்மறி ஆடுகள். அப்போ நியாயம் தீர்க்க கர்த்தர் வரும்போது நம்ம செம்மறி ஆடா இருக்கணுமா, வெள்ளாடா இருக்கணுமா? செம்மறி ஆடுகளுக்கு அவர் ரட்சக நீதிபதி தான், நியாயாதிபதி தான். ஆனா அவர் ஒரு ரட்சகரா இருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த வெள்ளாடுகளுக்கு எப்படி இருக்காரு? அக்னிக்கு தள்ளக்கூடிய நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நீதியை, அவர் கொடுத்த நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளும்படியாக அவருடைய வருகை வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த வேளையிலப்பா எங்களை ரட்சித்து நடத்தின எங்கள் தேவனப்பா, எங்களை அழைத்தீங்கப்பா, ஆசீர்வதித்தீங்க, ரட்சிக்க பண்ணீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள்
இம்மட்டுமாய் உங்களோட கிருபையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. உங்க முடிவு பரியந்தம் உங்களோட சமூகத்துல நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அது போல உங்களோட வருகையின் போது அப்பா உங்களது வலது பக்கத்துல நீங்க சொன்னது மாதிரி எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா. எங்களை முடிவு புரிந்து நடத்துங்கப்பா. எந்த இடத்திலும் நாங்க விழுந்து விடாதபடி எங்களை வேலையடைங்கப்பா. இந்த வேளையிலும் சபைக்கு நீங்க சொல்ல போற ஆலோசனையும் அப்பா உன் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. என்னையும் அடியனையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பலப்படுத்துங்க. என்னென்ன வார்த்தைகள் சபையோடு பேசணுமோ அந்த வார்த்தைகளை அடியன் மூலம் பேசுங்க ஏசப்பா. உங்க கருத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். முழு சபையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்போம் ரட்சமாய் இயேசு என்னும் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இப்போது திரும்பவும் நம்மளோட தியான வசனத்துக்கு போவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அதோட ஓவர் வியூவை பார்க்கும்போது அந்த யாக்கோபு அந்த நிருபத்தை பார்க்கும்போது தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இப்போது. அப்ப இந்த நிருபம் பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்துல யாக்கோபு நிருபத்துல அநேக ஆலோசனைகள் இருக்கு. அதுல கர்த்தர் கொடுத்த வசனம் எங்க இருக்குன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு. அதை தனியா பார்க்க முன்னாடி அதுல 2 பகுதிகள் இருக்கு. மெயினா நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல இருந்தே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து தொடங்கி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வர பாத்தீங்கன்னா அது ஒரு கோரா இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரை எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆலோசனையாக அமையப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோல் பார்ட்ல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பகுதி ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 11 வரை சொல்லியிருக்கிறது இன்னொரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய அதாவது இன்னொரு பகுதியான ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6 வரை நம்ம படிச்சோம்னா இது யாருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள் என்று செய்திகளும் ஆலோசனைகளும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள், அதாவது சிம்பிளா சொன்னா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையாக காணப்படுகிறது. இது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கூட்டமான ஜனம், அதாவது கர்த்தரை அறியாதவர்கள், உலக பிரகாரமான ஜனங்கள். எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல படிக்கும்போது பார்த்தோம்னா, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அல்லேலூயா. இது ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான். கிறிஸ்தவன் சொல்லும்போது அதுல என்ன பண்ணுவான்? கர்த்தருக்கு சித்தமானால். அல்லேலூயா. உண்மைதானா? நம்ம எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் ஒரு காரியம் செய்யும் போது அவனால கான்பிடண்டா செய்ய முடியும்னா கேட்டாச்சுன்னா கர்த்தரோட கிருபையால நான் செய்வேன்னு நான் சொல்வானே தவிர தன்னை உயர்த்தி நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் செய்ய போறது கிடையாது. அப்போ அதுக்கு அந்த உலக பிரகாரமான ஜனத்துக்கு அவர் சொல்றாரு 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அந்த உலக பிரகாரமான ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஆலோசனையாக அவங்களுக்கு புத்திமதி என்ன சொல்றாருன்னா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆலோசனை நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுனா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கக்கூடிய வசனங்கள் யாருக்குன்னா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா 16 வசனத்துல பாருங்க, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாங்கு மேன்மை பாராட்டுதல் எந்த கிறிஸ்தவனுக்குமே என்ன கிடையாது, கண்டிப்பா இருக்காது, விசுவாசிக்கிறேன். அடுத்தது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். கண்டிப்பா எந்த கிறிஸ்தவனுமே அவனுக்கு நம்மளால ஒருத்தங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருது, ஒரு நன்மை செய்ய முடியும்னா எந்த ஒரு கிறிஸ்தவனுமே ஸ்டாப் பண்ண மாட்டான். கண்டிப்பா அந்த நன்மையை செய்கிறவனா இருப்பான், விசுவாசிக்கிறேன். அடுத்தபடியா, ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி எழுதுங்கள். அந்த உலக பிரகாரமான ஜனங்களுக்காக இந்த ஆலோசனைகள் சொல்லப்படுது. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தையும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தையும் சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்கள் அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தராகிய
கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அல்லேலூயா. இந்த இவ்வளோ ஆலோசனைகளும் புத்திமதிகளும் இந்த காரணங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றது யாருக்கு குறித்து சொல்றேன்னா, உலக பிரகாரமான ஜனங்களை குறித்து சொல்லியிருக்காரு யாக்கோபு. அடுத்தபடியாக இது எங்க வருதுன்னா, இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் டைரக்டா என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள்ல இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள்ல எந்த பக்கம் இருப்பாங்க? இடது பக்கம் இருக்கக்கூடிய எந்த ஆடுகள்? அவங்க வெள்ளாடுகள். அந்த வெள்ளாடுகள் என்னது? ஆக்கினை தீர்ப்புக்காக கொள்ள போகக்கூடிய ஆடுகள். இந்த கூட்டத்துல அப்படி யாராவது இருந்தா, நம்மள இந்த கேரக்டர்ஸ் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம வெள்ளாடா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையோடும் அவருடைய நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு நம்ம என்ன பண்ணோம், வலது பக்கம் இருக்கக்கூடிய செம்மறி ஆடாக போய் அவருடைய நித்திய ஜீவனை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு அவருடைய 1000 வருட அரசாட்சியின் கீழ் போகக்கூடிய நித்திய தீர்ப்புக்கு ஆக்கினைக்கு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக வலது பக்கம் போகணும். அல்லேலூயா. இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக, உலக பிரகாரமான ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நான் என்ன விசுவாசிக்கிறேன், நம்ம கிறிஸ்தவராகிய நம்ம தேவனின் மந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த கேரக்டர்ல கிடையாதுன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கலாமா? அடுத்தபடியாக 2வது கூட்டம், அதாவது கர்த்தர் நம்ம சபையோடு பேசின ஆலோசனை வார்த்தை இங்கதான் இருக்கு. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களால் இருப்பதனால் நமக்கு எந்த வார்த்தை வந்திருக்குன்னா, அந்த 9வது வசனம், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாங்க, யாக்கோபின் மூலம் எழுதப்பட்ட அந்த நிருபத்துல ஃபர்ஸ்ட் சொன்னது அவ்வளோ உலக பிரகாரமான ஜனங்கள், அடுத்தது அவருடைய சொந்த ஜனத்துக்கு சொல்லும் போது சகோதரரை நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி. ஏன்னா கர்த்தர் ஆல்ரெடி நம்மளை ரட்சித்திருக்காங்க. 1ஆம் வருகையில அவரை ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, ரட்சித்து அவருடைய நித்திய ஜீவனை கொடுத்து அவரோட அரசாட்சியில நம்மளை பங்குள்ளவர்களாக வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளாக நம்மளை அழைக்கப்பட்டு அவருடைய 1000 வருட அரசாட்சிக்கு கர்த்தர் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் கர்த்தர் அதுல கொண்டு வராங்க, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அல்லேலூயா. நம்மளை அழைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரட்சிக்கப்பட முன்னாடி பாவிகளாக இருக்கும்போது நம்ம இருதயத்துல கர்த்தர் பேசினாங்க. பேசி நம்ம என்ன பண்ணோம், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்பவும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, நம்ம கதவை, இருதயத்தின் கதவை தட்டினாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் அவங்க இருதயத்தில் நொறுங்குண்டு, யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க இருதயம் நொறுக்கு அடையாம நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா நான் உண்மையான ரட்சிப்பே கிடையாது. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்மையான அனுபவமே கிடையாது. கண்டிப்பா அவங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கணும். நம்ம இந்த பூமியில பிறந்த நம்ம ஆதாமின் பிள்ளைகளாகிய நம்ம பாவ சரீரத்துல இருந்த நம்ம பாவ சேத்துல இருந்த நம்மளை கர்த்தர் தொட்டு அழைக்கும் போது நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கோம். உண்மைதானா? எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கிறீங்க? எவ்வளவு கதறி அழுதுருப்போம். நம்மளோட சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல அவரை நோக்கி கூப்பிட்டு இருப்போம், நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கோம். அந்த வலி இந்திய நாள்லயும் நீங்க தனியா ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ரட்சிக்கப்பட்டது, உங்களுடைய பாஸ்ட், நீங்க எப்படி பாவிகளாக இருந்தீங்க, உங்களை அவர் அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. அவ்வளவு தூரம் நீங்க கண்ணீர் விட்டு அழுதா கூட, எந்த ஒரு பெரிய பலவானாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட பலவானாக இருந்தாலும் சரிதான், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தனியா ஒரு ரூம்ல இருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்கும்போது நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க. உண்டா இல்லையா? யாராவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், நீங்க ஒரு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கிடைச்ச சந்தோஷத்தை காட்டிலும் ஆனந்த கண்ணீரை நீங்க பார்க்கலாம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்மையான ரட்சிப்பின் அனுபவமா இருந்துன்னா, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உறவோட ஒரு அறையில இருந்து ஜெபிக்கும் போது நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, இந்திய நாள்ல கர்த்தர் உங்களை ரட்சித்த நாளை நினைத்து எப்படி கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்திட்டு வர்றாங்கன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்ணீருக்கு அளவே இருக்காது. நீங்க கோல்டு மெடல் வாங்கின கண்ணீரை விட அந்த ஆனந்த கண்ணீரை காட்டிலும் அவர் நமக்கு அளித்த நித்திய ஜீவன் அப்படிப்பட்ட பெரிய கிஃப்ட், விலையேற கிஃப்ட். அப்போ இந்த நாட்கள்லயும் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் என்ன பண்ணக்கூடாதான், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம முறையிடுதல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முறையிடுதல் என்றால் என்ன? முறையிடுதல் சொல்லும் போது யூஸ்வலா நம்மளால ஏண்டது, நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்னைக்கு நம்ம முறையிட்டு இருக்கோமா? நம்மளோட பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்னைக்கு இல்லை. ஏன்னா நம்மளால முடியும், அப்படிதானா? நம்மளால முடியும்னு சொல்ல காரியத்துக்கு எங்கேயுமே முறையிட போக மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்மளால இயலாத காரியங்களுக்கு தான் யார்கிட்ட போவோம், ஒரு ரிக்வஸ்ட் ஆட்டி யார்கிட்டயாவது கொண்டு போவோம். அப்படித்தானா? நம்மளால இயலாத காரியங்களுக்கு தான் எப்படி கொண்டு போவோம், ஒரு ரிக்வஸ்டா வேண்டுதலா கூப்பிடுவோம், அல்லது வேண்டுதல் கொண்டு போவோம், அல்லது ரிக்வஸ்ட் கூக்குரல் இடுறதா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அன்னை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கூக்குரல் இட்டாங்க. அவங்களால பார்வோனுக்கு எதிராக நிக்க முடியாது. உண்மைதானா? அதனால என்ன பண்ணாங்க, முறையிட்டாங்க. அது கூக்குரலாக இருந்தது, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு முறையிடுதலாக போய் சேர்ந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் உலக பிரகாரமான ஜனத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஜனத்துக்கிட்ட எங்கேயுமே முறையிடுதல் இருக்காது. அவனுக்கு இருதயத்துல அவன் என்ன இருப்பான், ஒரு கட்டளை இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், இதை செய் அப்படின்னு தான் சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கேயுமே ஆளுகை தன்மை அவங்களுக்கு கிடைச்சா கூட ஹம்பிள் ரிக்வஸ்டா தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்துல அவன் எந்த பொசிஷன்ல இருந்தா கூட, அவன் அவ்வளவு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கீழே இருக்கவன்ட்ட எப்படி அவன் வேலையை வாங்குவான்னா, அன்பின் நிமித்தமா தான் வேலையை வாங்குவான். உண்மைதானா? அதே இது உலக பிரகாரமானவனுக்கிட்ட அந்த அதே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு அவனுக்கிட்ட வேலை கொடுக்கக்கூடிய பவர் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கடவுளை தேவனை பற்றிய அறிவும் கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட்ட அனுபவமும் கிடையாது. எப்படி இருந்தேன், எப்படி கர்த்தர் என்ன எடுத்து நடத்துறாருன்னு சொல்லி அவனுக்கு அந்த அறிவே கிடையாது உலக பிரகாரமான ஜனத்துக்கு. பட் கர்த்தரை அறிந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்ன இருக்கும், அந்த கர்த்தர் எவ்வளவு தயவாய், எப்படிப்பட்ட பாவியாய் இருந்த என்னை ரட்சித்த தேவனை எப்படி அவர் எந்த அளவுக்கு என்னை நடத்தினார்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய ஜனத்துக்கு கண்டிப்பா அந்த அதிகாரம் கிடைத்தால் கூட அவன் தன்னுடைய அன்பின் நிமித்தமாய் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளோட்டிகளாக இருந்தாலும் சரிதான், யாரையா இருந்தாலும் சரிதான், எப்படி நடத்துவான், அன்பின் நிமித்தமாக வேலையை வாங்குவான். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்லயும் இந்த முறையிடுதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம பொதுவாக கிறிஸ்தவ ஜனங்கள் யார்கிட்ட முறையிட போறோம், நம்மளோட ஏந்த காரியமா இருந்தா கூட அன்னுதினமும் காலையில கர்த்தருடைய சமூகத்துல தான் நம்ம முறையிடுறோம். சரிதானா? அநேக காரியங்களை முறையிட்டு வேண்டுதல் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வைக்கிறோம். வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அநேக நாட்களாக காத்திருந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம். இது என்னதான் மாறுதுன்னா, இந்த ஜெபம் முறையிட்டு ஒரு சர்டன் டைம்ல நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஜென்ம சுவாபம் வெளியப்படுது. வெளிப்பட்டு என்னதான் போது முறுமுறுக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம சொல்லலாம், நம்ம என்னது ரட்சிக்கப்பட்டுட்டோம், டைரக்டா நம்ம எங்க போயிடலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கிட்டோம், டைரக்டா பரலோகம் போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறது தவறு. ரட்சிக்கப்பட்ட அதனாலதான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளோட பேசுகிறார். என்னன்னா, அவர் நியாயாதிபதியாய் 2ஆம் வருகையில வரும்போது ரட்சகரை கர்த்தரை நம்ம எப்படி ரட்சகரா பார்த்துட்டு இருக்க நமக்கும் நியாயாதிபதி தான், உலக ஜனத்துக்கும் நியாயாதிபதி தான். அவர் கண்டிப்பா நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவன் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, நம்ம ரட்சகரா பார்த்துக்கிட்டு ரட்சகர்னு சொல்லிட்டு நீ பாவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. இப்போ உலக பிரகாரமான ஒரு ஞானி கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா, யாரையாவது குறிச்சு இவன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம கேட்டோம்னா, அந்த ஞானி என்ன சொல்லுவான் தெரியுமா, உலக பிரகாரமான ஞானி என்ன சிம்பிளா சொல்லுவான், நான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனை பார்த்து நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. என்னது, உன்னோட கடைசி நாள்ல நீ எப்படி வாழ்ந்து முடிச்சேன்னு சொன்ன பிறகுதான் உன்னை எப்படி சொல்லணும், நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஞானி என்ன சொல்லுவான், ஞானவான் என்ன சொல்லுவான், நீ உன்னோட ஜீவன் முடிந்த பிறகு நீ எப்படி உன்னோட ஓட்டத்தை ஓடினியோ அதை பார்த்துதான் நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும். அப்படிதானா? அதே இது இந்த நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனங்கள், கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார், நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே நீ டைரக்டா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன்னு கிடையாது. விசுவாசத்தோட முடிவறிந்த ஓடு. அனுதினம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்ககிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்னென்ன காரியங்கள் இருக்கு, முறுமுறுப்பா, உனக்கு எரிச்சலா, எல்லாத்தையும் களைந்து விட்டு முறையிடுறதுல என்ன இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று என்னது, எரிச்சலா இருக்கிறது, பொறாமைப்படுறது, கோபப்படுறது எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல முறையிடுறவர்களாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, பொறாமை பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது, கோபப்படுகிறவர்களாக. ஏன்னா கண்டிப்பா நம்ம முறையிடுறோம், நம்மளே இருக்கட்டும், நம்ம சூப்பர்வைசர் கிட்ட போய் ஒரு நாள் ரிக்வஸ்ட் பண்றோம், இதை பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்மளால அவரை ஓவர் டேக் பண்ண முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நம்ம அந்த சூப்பர்வைசர்கிட்டயோ அல்லது நம்மகிட்ட மேல் அதிகாரிட்டையோ நம்ம என்ன பண்றோம், ஒரு முறையிடுறோம். அந்த முறையிடுதல் நடைபெறாம பொறுமையா நிறைய நாள் காத்திருக்கும் போது நமக்குள்ள என்ன வருது, எரிச்சல் வரும், பொறாமை வரும், கோபம் வரும், அல்லது அவனை குறிச்சு பொறாமை வரும், நல்ல கோபங்கள் வரும். இதெல்லாம் எங்க இருந்து வருது, இந்த முறையிடுதல்ல சப்பார்ட்டா தான் இருக்கு. அப்ப கிறிஸ்தவ ஜனங்களாகிய நம்ம எப்பவுமே முறையிடும் போது அது என்னதான் இருக்கணும், முறையிடுதலாக மாத்திரமாக தான் இருக்க வேண்டுமே தவிர பொறுமையாக காத்திருந்து அது என்னதான் மாறக்கூடாது, எரிச்சலாவோ
முறுமுறுப்பாவோ அல்லது கோபப்படுறதலாவோ பொறாமைப்படுதலாவோ இருக்கக்கூடாது. அப்ப நம்ம வேதம் நமக்கு கத்துக் கொடுக்குது. என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, சில நம்ம கேரக்டர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காயினை குறித்து நம்ம பார்ப்போம். காயின் ஆபேல் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-16 வரை நம்ம பார்த்தோம்னா, காயினும் ஆபேலோட ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். காயினும் ஆபேல் 2 பேரும் ஆதாமோட பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காயின் சபிக்கப்பட்டான். எதனால சபிக்கப்பட்டான்? காயின் யாரா இருந்திருக்கான்? ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். காயின் என்ன இருக்கான்? நிலத்துல பயிரிடுகிறவனா இருக்கிறான். 2 பேரும் என்ன பண்றாங்க? அவங்களோட பலனை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா ஆபேல் என்ன பண்றான்? அவன் தலையீச்சான கன்றுகளை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கையா படைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்றாங்க? அங்கீகரிக்கிறாங்க. காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறப்பட்டது. அல்லையா? காயினுக்கு கர்த்தர்கிட்ட போய் கர்த்தரை ஓவர் ரைட் பண்ண எதுவும் முடியாது. 2 பேருமே அவங்களுடைய உழைப்புல ஒரு பலனை கொண்டு வந்தாங்க. பட் ஆபேல் என்ன பண்றான்? பெஸ்டானதை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வர்றான். ஆனா அவனோட இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்காரு. காயினோட இருதயத்தையும் ஆபேலோட இருதயத்தையும் பார்த்த கர்த்தர் என்ன பண்றாரு? இவனோட காணிக்கையை, யாரோட? ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு. ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு. காயினோட காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் மாறிட்டு? அப்போ கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ 2 பேருமே எங்க கொண்டு வராங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வராங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்றாங்க? ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாங்க, ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? அவனோட இருதயத்தை பார்க்கிறாரு, காணிக்கையை பார்க்கல. அப்போ இந்த நாட்கள்லயும் நம்ம இவங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய சந்ததி. கர்த்தர் நடத்துறாங்க. அந்த ஆதாமை படைத்த ஆதாமோட பிள்ளைங்களா இருக்காங்க. அதே மாதிரி இந்திய நாள்ல நம்ம தேவ ஜனங்கள் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம காணிக்கையை கொண்டு வரோம். ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் நம்மளுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, பை சிச்சுவேஷன். அப்போ அங்கீகரிக்காத போது நம்ம என்ன பண்ணணும்? அங்கீகரிச்சவனை பார்த்து நம்ம கோவப்படணுமா? அல்லது கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி, இவன் என்ன பண்றான்? காயினு அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போற அளவுக்கு போயிடறான். ஆபேல கொன்றுறான். அடுத்து என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போற அளவுக்கு அவனோட இருதயம், அந்த கேரக்டர் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த நாட்கள்லயும், அதுக்கு அடுத்து 10வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க படிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அடுத்தது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையத்து அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா, இந்த காயின் ஆபேல் நம்ம கதையை பார்க்கும்போது 2 பேருமே கர்த்தருடைய தேவஜனம் தான், கர்த்தரோட பிள்ளைங்க தான், ஆதாமோட பிள்ளைங்க. 2 பேருமே என்ன பண்றாங்க? இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள எழும்புகிற காரியங்கள், நம்ம ஜென்ம சுவாபத்துல எழும்புகிற காரியங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எரிச்சலை குறித்து பார்க்குறோம். காயின் ஆபேல் ஸ்டோரியில பார்க்கும்போது 2 பேரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை தான் கொண்டு வர்றாங்க. அவரோட இதுல காணிக்கையை படைக்கிறாங்க. ஆனா அவர் யாரோட காணிக்கையை அங்கீகரிச்சிருக்காரு? ஆபேலோடது. காயினோடது அங்கீகரிக்கலைன்னு சொன்னா அவன் கோவப்பட்டு ஆபேல கொன்னு, அடுத்தது கர்த்தருடைய அவனுக்கு கான்சிக்வன்ஸ் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு சபிக்கப்பட்டவன் ஆயிடுறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போறவனா இருக்கான். அப்ப நம்ம இந்த நாட்கள்லையும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எரிச்சலா இருக்கிறோமா? அது வெறும் கரெக்டா பார்க்கணும். அடுத்தபடியாக நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கும் எதிராக முறுமுறுத்ததை பார்ப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24 வரை பார்க்கும்போது, நம்ம மாராவின் தண்ணீர், கர்த்தர் எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து அந்த ஜனங்களை கானான் தேசத்திற்கு சுதந்திரிக்கும்படியாக அழைத்து கொண்டு வராங்க. அதுல ஒரு சிச்சுவேஷன் அந்த 22லேருந்து 24 பார்க்கும்போது, மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கு. அந்த ஜனங்கள், அதை குடிச்ச ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு விரோதமா? 24வது வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்கள் செங்கடலை பிளந்ததை பார்க்கறாங்க. அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து, அங்க வாதைகளால் அந்த எகிப்து ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் அழிக்கப்பட்டது, எல்லா சிச்சுவேஷனையும் பார்த்து அநேக அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் அந்த ஒரு கசப்பு மாராவின் தண்ணீரை குடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன வருது?
மோசேக்கு ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்போ இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்த கர்த்தர்கிட்ட அல்லது அந்த மோசையை கர்த்தர் வச்சு நடத்துறாரு. அவங்க மோசைக்கு எதிராக அந்த ஒரு நேரத்துல குடிச்ச தண்ணிக்காக தண்ணி கசப்பா இருந்து சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நாட்கள்லயும் நம்மளை கர்த்தர் எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரோட நிலைமை, நம்மளோட பின்னிலைமையை காட்டிலும் முன்னிலைமையை காட்டிலும் இன்னைக்கு எவ்வளவு தூரம் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்களில் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமாக, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக, நம்ம கேரக்டரின் நிமித்தமாக தான், நம்ம ஜென்ம சுவாபத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு மாறாவின் தண்ணீர் அவனுக்கு கொண்டு வந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் ஒரு சின்ன கசப்பான பார்ட்ட வரும்போது நம்ம என்ன முறுமுறுக்கிறோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக பார்ப்போம், யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை யாராவது ஒருத்தங்க படிப்போம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்போ இந்த நாட்களையும் நம்ம பார்க்கிறோம், முதல்ல அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு அந்த மாறாவின் கசப்பான தண்ணீர் கிடைத்ததுக்கு சொல்றாங்க. இப்படி அடுத்தபடியா பட்டினியில இருந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாட்கள்லயும் கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு தெரியாது, சில சிச்சுவேஷனை கடந்து போயிருக்கோம். நம்ம அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய இந்த தேவ ஜனம் சில சிச்சுவேஷனை நம்ம சந்திக்கும் போது நமக்கு என்ன இருக்கும், நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எதுக்காக இந்த கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன், ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இவ்வளவு தூரம் வந்தும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் இறந்து போயிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க. அதே போலதான் இந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுல குறைவுகள், இறைச்சிகள் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொன்னோன்னே இந்த முறுமுறுப்பை கொண்டு வராங்க. அடுத்தபடியாக பார்ப்போம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-13 வரை பார்க்கும்போது, அந்த சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அதுல பார்க்கும்போது அடுத்ததும் வாதாடுறாங்க மோசே கிட்ட. இவங்க எல்லாமே அந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், செங்கடல், நமக்கு இன்னைக்கு நடக்கும்போது ஒரு தண்ணி நம்மள பிரிஞ்சுனா எவ்வளவு பெரிய அற்புதம். அப்போ இதை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, 3ஆம் வசனத்தை எடுத்து படிக்கும்போது, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3வது, ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். அப்போ கர்த்தர் அங்க எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க, வாக்குரைக்கிறாங்க. என்ன வாக்குரைக்கிறாங்க, உங்களை கானான் தேசத்துல கூட்டிட்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு அந்த எல்லா இஸ்ரவேல் புத்திரர்கள்ட்டையும் கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. அந்த வாக்கு, அந்த விசுவாசம் இல்லாதபடி அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை போடும்படியாக நீ கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்கேயும் ஒரு முறுமுறுப்பு இருக்கு. அடுத்தது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சோம்னா, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கும்போது இதெல்லாம் பண்ண ஜனங்களுக்கு கர்த்தர் அன்னைக்கு பார்க்கிறோம், காயினுக்கு என்ன பண்ணான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான், அவன் சபிக்கப்பட்டவனா போனான். இந்த ஜனங்கள் என்ன இருக்குன்னா, 11ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 11ல பார்க்கும்போது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. அடுத்தபடி அப்படி போயிட்டு வரும்போது அவங்க சொல்ற வார்த்தை 6வது வசனம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவினை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் பார்த்து வரும்போது ரொம்ப மோசமான ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தம அல்லவோ என்றார்கள். அப்போ இந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் இந்த அவுட்கம், இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு சொல்ற மாதிரி இந்த ஜனங்கள் அறிக்கை பண்றாங்கன்னா அவங்க இருதயத்துல எவ்வளவு தூரம் கர்த்தரையும் மோசேயையும் ஆரோனையும் நிந்திச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அதுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா,
அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறாங்க. எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 29-33 வரை எடுத்து படிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாங்க. யாராவது ஒருத்தங்க படிங்களா? இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். ம். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீர்மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே இருந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். அப்போ இதுல பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட அதே ஜனம்தான். அப்போ நமக்கும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாங்க. உனக்கு என்ன பண்ணுவேன்னு, உனக்கு கானான் தேசத்தை, அதாவது அவருடைய நித்திய ஜீவன்ல சுதந்திரிக்கும்படியாகன்னு சொல்லி கர்த்தர் வாக்குறுதி பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்டை யோசிச்சு பாருங்களா. அன்னைக்கு கர்த்தர் பூமியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்திருந்து என்ன பண்றாங்க, அவருக்கு சீடரா 12 பேரை தெரிந்து கொள்றாங்க. அதுல ஒருத்தன் தான் யாரு? யூதாஸ் காரியோத்து. தெரிந்து கொண்டு இந்த யூதாஸ் காரியோத்தும் கூட 11 சீசர்களும் கூடவே போறாங்க. அந்த நாட்கள்ல பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும் என்ன இருந்திருக்கும்? இவங்க அவ்வளவு பேரும் கர்த்தரை விசுவாசிச்ச ஜனங்கள். இந்த சீசரோட 12 பேரா இவங்க கர்த்தரும் போகும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஈவன் கர்த்தரை விசுவாசிச்ச ஜனங்கள் என்ன நினைச்சிருந்திருப்பாங்க? இந்த 12 பேரும் கண்டிப்பா எங்க போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு இருந்திருப்பாங்க. உண்மையாதானா? அதே மாதிரி இந்த நாட்கள்லயும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் நம்மளை கூட இருக்கும்போது, என் பக்கத்துல இருக்காங்க, ஜெபின் பரலோகம் வருவான், ஆல்பர்ட் பரலோகம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிப்பேன். ஆனா நம்மளோட முடிவு எங்க இருக்கு? அதே யூதாஸ் காரியத்தை என்ன ஆனா நாண்டுகிட்டு சேர்த்தான். அவன் பரலோக ராஜ்யம் போவான்னு விசுவாசிக்கணுமா தெரியல, எனக்கு தெரியல. அந்த ஒரு ஐயத்தோட ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்லயும் அதே போல கர்த்தர் சிலுவையில அறையப்பட்டு கர்த்தர் சிலுவையில இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல ஒரு திருடன் இருந்தான். அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். அவன் அந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆள், யாராவது ஒருத்தவங்க விசுவாசிச்சிருப்பாங்களா? இந்த திருடன் பரலோக பரதேசிக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விசுவாசிச்சிருங்களா? கண்டிப்பா கிடையாது. பார்த்த யாராவது விசுவாசிச்சிருப்பாங்க? கிடையாது. கர்த்தரோட பிள்ளைகளா யோவானா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், கூட இருந்த யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தது என்னது? இந்த 12 பேர் யூதாஸ் காரியோத்தும் ரட்சிக்கப்படுவான் இருந்தாங்க. ஆனா இந்த திருடனை பார்த்து என்ன இருந்திருப்பாங்க? உலக பிரகாரமான ஜனங்களா இருக்கட்டும், கர்த்தரை அறிஞ்ச ஜனங்களா இருக்கட்டும், என்ன வச்சிருப்பாங்க அந்த நாட்கள்ல? இவன் திருடன், சிலுவையில் தூக்கப்பட்ட யாரும் சபிக்கப்பட்டவன், இவன் எங்க பண்ணுவான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான், நித்திய ஆக்கினைக்கு அழிய போறான்னு சொல்லி. ஆனா அவன் அந்த செகண்ட்ல விசுவாசிச்சான். என்ன பண்ணிட்டான்? அங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவனா இருக்கிறான். அப்போ விசுவாசிக்காத அந்த கூட்டத்துல நம்மளும் எப்படி இருக்கோம் இந்த நாட்கள்? அதுக்கு ஒப்புமையாக தான் நம்மளோட வாழ்க்கை இந்த நாள்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் இருக்கிறோம். என்ன ஒப்புமை? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு கூட 12 சீசர்கள் போன மாதிரி தான் நம்ம அவ்வளவு பேரும் கர்த்தரோட வார்த்தையை கேட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம எந்த சிச்சுவேஷன்ல விழ போறோம் நமக்கே தெரியாது. அப்ப நம்ம கர்த்தர் நம்மளோட சொல்ற வார்த்தை எந்த இடத்துலயும் முறையிடாதுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தபடியாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கோராகு. நம்ம தெரியும், கோராகு, தத்தன், அபிராம், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? திருப்பிக் கொள்வோம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 1-35 வரை. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 1-35 வரை நம்ம பார்த்துக்கலாம். இந்த தாத்தன், அபிராம், கோராகு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசேக்கும் ஆரோனுக்கும், ஏன்னா மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர். அந்த இடத்துல இந்த 3 பேர் சில கூட்டத்தார் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க நிறைய கேள்விகளை அந்த மோசைக்கு எதிராட்டும் ஆரோனுக்கு எதிராட்டும் இந்த கேள்விகளை இவங்க வைக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் கர்த்தர்ட்ட பேச முடியுமா? நீங்க மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியுமா? அப்படி நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு இந்த 3 பேரும் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது? 31வது வசனத்தை எடுத்து படிப்போம். அவன், அதாவது மோசே, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்ற நிலம் பிளந்தது. இந்த மோசைக்கு எதிராய் முறுமுறுத்த ஜனங்களுக்கு நின்ற இடம் என்ன ஆயிடுச்சு? பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகின்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். அப்போ பாத்தீங்கன்னா பூமி மூடிடுச்சு, அவங்கள அழிச்சு போட்டுருச்சு. அப்போ இதே மாதிரி இந்த நாட்கள்லயும்
நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எதிராக நம்ம பேசுறோமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முணுமுணுக்கிறோமா? எரிச்சல் அடைகிறோமா? கோவம் அடைகிறோமா? கர்த்தர் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஓட்டம். அவர் நம்மளோட குயவன், நம்ம யாரு? அவருடைய களிமண். அப்போ களிமண் என்ன பண்ணணும்? குயவனோட கரத்துல அடங்கி இருக்கணும். இல்ல நான் எல்லார மாதிரி பானையா தான் இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரோல். அன்னைக்கு ஸ்தேவானுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, யோவானுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, பவுலுக்கு ரோல் கொடுக்கப்பட்டது. பவுல் அவரோட சீசராகவே இல்லை, அவர் அந்த 12 பேர் அழைத்ததுல இல்லை, 2வது அழைக்கப்பட்டான். ஆனா அவனை கொண்டு அநேக காரியங்களை நம்ம வேதத்துல கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ பவுல் இல்ல, கர்த்தர் என்ன ஃபர்ஸ்டே அவர் மனுஷனா வந்திருக்கும் போது, மாமிசத்தில் வெளிப்பட்ட போது என்ன அழைக்கல, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லல. கர்த்தருக்கு கொடுத்த ஊழியத்துக்கு அவன் நல்லபடியாக ஓடி நல்லதொரு ஓட்டத்தையும் ஓடி முடித்தேன்னு சொன்னான். அவன் யாருக்கும் முறுமுறுக்க இல்லை. அநேக வாக்குவாதங்கள் இருந்துருச்சு. என்ன வாக்குவாதங்கள் இருந்துச்சு? ஊழியத்தில் உள்ள முன்ன பின்ன காரியங்கள், அந்த சபையில் உள்ள குறைபாடுகள். பவுல் பேசினாரு, பேதுருட்ட பேசினாரு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய், பேதுருவை நீங்க கேளுங்க ஏசப்பா, இவரை குறிச்சு கேளுங்கன்னு சொல்லி ஒருபோதும் அவர் கேட்கவே இல்லை. அப்படி கேட்டிருந்தா கண்டிப்பா அது பவுலுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா பவுல் எப்படி இருந்தவனை கர்த்தர் எப்படி ரட்சிக்க பண்ணி பாவத்தை மன்னித்து அவனை ரட்சிக்க பண்ணாரு. இந்த பாவத்தை நம்ம மன்னிக்க முடியலன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், வேதத்துல தீர்க்கதரிசிகளையும் பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கலாம். அநேக தீர்க்கதரிசிகள் முதலாம் சிறையிருப்பில் இருந்து, எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு போன பிறகு கர்த்தர் என்ன பண்றாரு? ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் மூலம் அநேக தரம் பேசினாங்க. அநேக ஜனங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, நீ இப்படி இரு. தவறான யாருமே அந்த தீர்க்கதரிசிகளை மதிக்கவே இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? பாபிலோன் சிறையிருப்புக்கு அவங்க பிள்ளைங்க போயிருச்சு. அதே நேரத்தில் அநேக பேரை பாபிலோன் ராஜாவால் அழிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம், எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-28 வரை பார்க்கலாம். கர்த்தர் அவர் அழைத்து கொண்ட அந்த 12 சீசர்லையுமே அவர் பக்கத்திலே இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றோம். அன்னைக்கு அந்த ஜனங்கள், அந்த சீசர்கள் கூடவே இருந்து போதனை கேட்டுக்கிட்டாங்க, கூடவே இருந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டாங்க. எனி டைம் பிங் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, எசப்பா இதுல என்ன தவறு இருக்கு, இதுல என்ன கரெக்டா இருக்கு. அப்படி இருந்த அந்த சீஷர்கள், அந்த 12 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாருங்களா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-28 வரை. அதுல என்ன ஆகுது? அந்த சிச்சுவேஷன் 20வது வசனத்தை படிச்சோம்னா, யோவானும் யாக்கோபோட அம்மா கேட்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு? கர்த்தருடைய சீஷர்கள் கூட இருக்காங்க, போதனைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும், அந்த 12 பேருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த யாக்கோபோ, யோவானோட அம்மா கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ராஜ்யத்துல வரும்போது என் பையனுக்கு உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் சொல்லிட்டு கேட்கிறாங்க. அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு கேட்டாங்களா, தெரியாம கேட்டாங்களான்னு தெரியாது. அவங்க பிள்ளைங்க மேல ஒரு கரிசனையோட கேட்கிறாங்க. கேட்ட உடனே என்ன ஆகுது? அடுத்த கர்த்தர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கு. கீழே நம்ம எடுத்து வாசிக்கும் போது எத்தனாவது வசனம்னு பாத்தீங்கன்னா, 24வது வசனம் எடுத்து பார்க்கும்போது, மற்ற 10 பேரும் அதை கேட்டு, கர்த்தர் இந்த பொம்பளை அவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க. அம்மா யாக்கோபு யோவானோட அம்மா ரிக்வஸ்ட் பண்றாங்க, உங்களுடைய ராஜ்யத்துல வலது பாரிசத்துல என் பையன் ஒருத்தன், இடது பாரிசத்துல ஒரு பையன் சொல்லும்போது, அதை கேட்டு இருந்த 10 சீசர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரன் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்ப அந்த 2 பேருக்கு மேல எரிச்சல் ஆகுறாங்க. கர்த்தர் நம்மள எதுக்காக அழைத்திருக்காரு? நம்மளோட நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு யோசிக்கல. ஈவன் அவங்க யாரு பக்கத்துல இருக்காங்க? கர்த்தருக்கு பக்கத்துல இருக்காங்க. கர்த்தர் என்ன பண்றாங்க? அடுத்தது 25வது வசனத்திலிருந்து 28 வரை யாராவது ஒருத்தங்க படிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவராக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமீன். அப்போ அவர் கூடவே இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா அந்த 10 சீடர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த நாள்லயும் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவஜனமாக அழைக்கப்பட்ட நம்ம எந்த கேரக்டர்ல இருக்கிறோம்? நம்ம வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் நான் ரைட் ஹேண்ட்ல, நான் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணும், அல்லது கர்த்தரோட ஊழியத்தை நான் இங்க இப்படி செய்யணும் அப்படி கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள், ஒவ்வொரு அழைப்பு. ஒவ்வொருத்தரும் நான் இந்த ஆளை மாதிரி ஆகவும் முடியாது, அவர் என்ன மாதிரி ஆகவும் முடியாது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்துருக்காங்க. அந்த தாளந்தை நம்ம கர்த்தருக்கு ஏதுவா பயன்படுத்தணும். உங்களோட ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அமெரிக்கா தேசத்துல ஒரு மாகாணத்துல ஒரு கிறிஸ்தவர் இருந்தாரு. அப்போ அந்த கிறிஸ்தவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப பாடுகள், அவருக்கு வந்து பட்டினியா இருந்து அவங்க குடும்பம் இருக்குது, கடன் தொல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அந்த கிறிஸ்தவர். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கஷ்டத்தின் நிமித்தமா அவர்கிட்ட இருந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்டு லேலத்துக்காக கொடுத்து அதை விற்று பணத்தை எடுத்து ஜீவனம் பண்ணதுக்காக அவரோட பையன்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இந்த பையனை என்ன பண்றான், எடுத்துக்கொண்டு போய் அந்த லேலம் விற்கிற இடத்துல கொண்டு கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்றான். லேலம் முடிஞ்சு அது ஒரு $500 ஒர்த் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்தாது ஜீவனம் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அப்பா கொடுத்து அவன் அந்த லேல கடையில கொண்டு போய் லேலத்துக்காக காத்திருக்காங்க. அநேக பணக்காரர்கள் அந்த லேலம் எடுக்கும்படியாக வந்திருக்காங்க. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லேலம் கூப்பிடக்கூடிய டைம் வந்துருச்சு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணிருச்சாங்க, எடுத்தாச்சு, லேலம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்மையான ஒர்த்து $500. ஆனா அந்த லேலத்துல வந்து $100 மேல போகவே இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா ஜீவனம் பண்ணதுக்காக அவங்க அப்பா கொடுத்தது அந்த விலை, அந்த காசு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் பையன் வருத்தப்பட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டத்துல இருந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் அங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன பண்றாரு, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாரு. வாசித்து கேட்டா ரொம்ப அருமையா இருக்கு. ஹல்லேலூயா. அருமையா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்றாங்க, அது வந்து $50,000 போயிருச்சு. ஹல்லேலூயா. உண்மையில அதோட ஒர்த்து $500 தான். அது வந்து எல்லாரோட கண்கள்ல பார்க்கும்போது $100 தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஆள் வந்து, அந்த மியூசிக்கல் பிளேயர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வாசிக்கும் போது அதை பார்த்த பிறகு அதோட ஒர்த்தை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா ஜனங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒர்த்து எவ்வளவு போயிருச்சு, $50,000 போயிருச்சு. அதை வாங்கிட்டு அந்த சகோதரன் பையன் வந்து வீட்டுக்கு சந்தோஷமா போனான். ஹல்லேலூயா. இதுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா. ஹல்லேலூயா. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஓனருக்கு தெரியும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கணும், அது எந்த அளவுக்கு உயர்ந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு தெரியும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளை படைத்த தேவன் உங்களை எந்த கேரக்டர்ல எப்படி படைச்சிருக்காரு, எப்படி படைத்தோம், எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை படைச்சிருக்காரு அந்த தேவன். அப்போ அந்த தேவனுடைய கருத்துல நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கும்போது, இன்னைக்கு எல்லாரோட கண்கள்லயும் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத தூசா இருக்கலாம், யூஸ்லெஸ் ஃபெல்லோவா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கருத்துல, பார்வையில அது நம்ம வெளியேறப்பட்டவங்க நம்ம. அப்போ அவரோட கருத்துல, அதாவது அந்த குயவனோட கருத்துல, அதாவது அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களோட கருத்துல நம்மளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஒப்பு கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, அவர் எந்த அளவு எடுத்து பயன்படுத்தணுமோ அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் அந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் புரிஞ்சு கொள்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவருடைய கருத்துல அடங்கி இருக்கவங்களா இருக்கணுமே தவிர, நம்ம வந்து தனியா போய் நான் வந்து 500 ஒர்த்து என்ன 600 விங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளை படைத்த கர்த்தர் வந்து எப்போ நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரோ கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய ஊழியத்துல அநேகரை கர்த்தரை அழைத்தாங்க. அவங்க இதே மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல முறுமுறுக்காதபடி, கர்த்தருடைய சமூகத்துல அந்த வார்த்தைகளை உண்மையான அந்த கர்த்தருக்கு சமூகத்துல முறையிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்தவரை கொஞ்சம் வரை பார்க்கலாம். மோசையும் நம்ம பார்க்கலாம். எத்திரோ நம்ம பார்த்துருப்போம். எத்திரோன்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசையோட ஒரு மாமா. அவர் என்ன பண்ணுவார்னா, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்துல, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13-27 வரை பார்த்தோன்னா அந்த ஸ்டோரி பார்க்கலாம். எத்திரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா மோசையை வந்து மீட் பண்ணுவாரு. மோசையை மீட் பண்ணும்போது 13ஆம் வசனத்தை எடுத்து படிச்சோம்னா நல்லா தெரியும். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள். அப்போ காலமே துவங்கி எப்போ வர இருக்காங்க, சாயங்காலம் வர. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல யார் நடத்துறதுக்கு, மோசையை நடத்தும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்திக்கிட்டு என்ன நடக்கிறாங்க, மோசே ஃபுல் பிஸி ஆயிட்டாரு. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்திருக்கான். இதை பார்த்து என்ன பண்றாருன்னா அவரோட மாமனார் எத்திரோ என்ன பண்றாரு, அவன்கிட்ட வந்து ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, நீ மட்டும் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தேன்னா முடியாது, நீ நியாயம் விசாரிக்கும்படி என்னது ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவும் இடத்தில் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை சொல்றாங்க. கொஞ்சம் வேற எத்தனை பேரை
21ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை எத்திரோ சொல்றாரு. அந்த ஆலோசனை இவர் எடுக்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்துல கேட்டிருப்பாரு, அதுக்கு பதின்படி நடக்கிறாரு. ஏன் அந்த இடத்துல மோசே என்ன சொல்லலாம்? நீ யாரு எனக்கு ஆலோசனை சொல்லன்னு சொல்லி கேட்கலாம் மோசே. ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொண்டப்பட்ட மேய்ப்பன் மோசே. மோசே என்ன பண்றாரு? மோசேக்கு ஒரு நல்ல ஆலோசனை கடந்து வருது. அந்த எத்திரோ என்ன பண்றாரு? அதை கேட்டு ஆரோனா இருக்கட்டும் அதன்படி என்ன பண்றாங்க, இவ்வளவு பேர்ல அமர்த்தும் போது அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து வருத்தமான காரியங்களின் நிமித்தம் மோசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களானால் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? அவர்களே தீர்த்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள், அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம அநேக இடங்கள்ல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஊழியங்களின் படி அந்த மோசையா இருக்கட்டும், மோசே அந்த இடத்துல தட்டி தள்ளிட்டு போகலாம். எத்திரோ சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் நான் யாரு? ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதன்படி நடந்த நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லபடியாக நியாயம் விசாரிக்கப்பட்டது. அடுத்தபடியாக 2வதாக நம்ம பார்க்கலாம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும். யோசுவாவை எங்கன்னா கர்த்தர் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க யோசுவாட்ட. யோசுவாவும் அதே மாதிரி அவனும் கேட்கிறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்கிறாங்க. நம்ம எடுத்து படிக்கலாமே அந்த வார்த்தைகள். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்தது எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஜனங்கள் நெருக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல மோசே இறந்து போயாச்சு. அடுத்த யோசுவாவை வழி நடத்தும்படி கர்த்தர் அழைக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு எங்க போறாங்க? அந்த எரிகோவை சுத்தி போறாங்க. கடைசியில அதோட கான்சிக்வன்ஸ் என்ன இருக்கு பாருங்களாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். எல்லாருமே யூனிட்டா போறாங்க. யோசுவா புதிய லீடர் தான். புதிய லீடரா இருந்தா கூட என்ன பண்றாங்க? அவனை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நெருக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தா கூட அந்த நேரத்துல மோசே இழந்த ஜனங்களாக, அதாவது கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மெய்ப்பனாக அழைத்து வந்த வழி நடத்தும்படியாக அழைத்து வந்த மோசே மரித்து யோசுவாவை கிட்ட கொடுக்கும் போது அடுத்த செகண்டே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? யோசுவாவை ஏற்றுக்கொண்டு அந்த யோசுவாவை ஃபாலோ பண்ணி அந்த எரிகோ கோட்டையை ஒரு மனதோடு சுத்தி வரும்போது என்ன நடந்துருச்சு? அந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது. அப்போ அந்த நெருக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க? அந்த அந்த யோசுவாவோட இதுக்காக, வார்த்தைக்காக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முறுமுறுப்பு இல்லாதபடி அவர்கள் செய்த நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை, எரிகோ பட்டணத்தை தாண்டி போகும்படியாக, அவங்க வாக்கு உரைக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு போகும்படியாக அந்த நெருக்கப்பட்ட ஜனங்கள் சென்றாங்க. அந்த ஒரு பாடலை பாடுவோமா? நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உற்சாகமாக, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து வங்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு உற்சாகமாக பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே. உற்சாகமாக எல்லாரும், அவர் கிருபை என்றும் உள்ளதே, சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே. உணர்ந்தவர்களாய் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்ப்போம், எசேக்கியாவும் அந்த ஆசாரியர்களும். நம்ம பார்த்திருக்கலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் வந்து, யூத தேசம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா போயிருச்சு. அந்த நாட்கள்ல வந்து எசேக்கியா வந்து ஆட்சிக்குள்ள வர்றாரு. அவருக்கு அப்பாக்கு அடுத்த சிச்சுவேஷன்ல வர்றாரு. அந்த எசேக்கியா ராஜா வரும்போது யூத ராஜ்யத்துல வந்து பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. நம்ம பார்த்தோம்னா 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 2-5 வரை படிச்சோம்னா நமக்கு தெரியும். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள். அப்போ வந்து எசேக்கியா பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் யூத ஜனங்கள், அந்த ராஜாக்கள் பாகால் அங்கெல்லாம் போனாங்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜா வந்து சொன்ன உடனே அவனோடு சேர்ந்து அந்த ஒரு மனதாக என்ன பண்றாங்க, அந்த ஆசாரியர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த கர்த்தருடைய ஆலயத்தையும் ஆலய பிரகாரமான காரியங்களையும் செய்து நிமித்தமாக ஒரு மனதோடு, அல்லேலூயா, எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு மனதோடு செய்து நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, அந்த எசேக்கியாவோட ராஜ்ய பாரத்துல எப்படி இருந்துன்னா 26ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்படியே எருசலேமின் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. அல்லேலூயா. அப்போ சாலமோனுக்கு பிறகு எவ்வளோ ராஜாக்கள் சக்சஸ் இருந்தாலும் ஆனா இந்த எசேக்கியா ராஜா பண்ணின விதங்கள் அவ்வளோ தூரம் இருந்துருச்சு. அவன் மட்டும் நினைச்சா நடக்காது. எந்த இடத்துலையுமே ராஜா மட்டும் நினைச்சா நடக்காது. அவனுக்கு கூட அந்த ஆசாரியர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்து செய்த நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு நல்ல பேர் நம்ம வேதத்துல வரும்படியாக ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நெகேமியாவும் எருசலேமை கட்டினவர்கள். நான் எதுக்காக சொல்றேன்னா, இவங்கெல்லாம் கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த காயினா இருக்கட்டும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து நடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், அந்த அபிராமா இருக்கட்டும், அடுத்தது அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவ்வளவு பேரும் வந்து முறுமுறுத்தாங்க. பட் நம்ம இப்போ பார்த்துட்டு வர்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அலங்கத்தை கெட்டுவோன்னு சொல்லி நெகேமியா அழைக்கிறார். எருசலேமின் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யார் வர்றா, நெகேமியா வந்து மீதி இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் பார்த்து அந்த அலங்கத்தை கெட்டுவோம், இடிந்து போன அலங்கத்தை கெட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு நெகேமியா கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒருவரோடு கை ஒருவராக இணைக்கிறாங்க. ஏன் இப்பதான் நெகேமியா அங்கிருந்து வந்தான், நான் அந்த இஸ்ரவேல் தேசத்துல நான் இருந்தேன், என்ன ஏன் கர்த்தர் அழைக்கல, அவனை நெகேமியா கொண்டுதான் கெட்டணுமா அப்படின்னு கேட்கல. எப்படி இருந்து அவங்க கெட்டுறாங்கன்னு பாருங்களா. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. அன்று முதற்கொண்டு எல்லா வேலைக்காரர்களும் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்களையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அப்போ அலங்கம் கெட்டுறதுக்கு எப்படி இருந்தாங்க பாருங்க. இவங்க வந்து சிதறப்பட்ட ஜனங்கள், அடிமைத்தனத்துக்கு போகப்பட்ட ஜனங்கள். அங்கேருந்து நெகேமியா வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து இங்க இஸ்ரேல் இடிந்து போன உடைக்கப்பட்ட அந்த அலங்கத்தை எல்லாம் கெட்டும்படியாக அவன் பெர்மிஷன் கேட்டு இங்க வந்திருக்கான். இங்க வந்து அலங்கத்தை கெட்ட சொன்ன உடனே இதுல யார்கிட்டயுமே முறுமுறுப்பு இல்லை. அந்த ஜனங்கள்ட்ட முறுமுறுப்போ அல்லது பொறாமையோ எரிச்சலோ இல்லாம என்ன பண்றாங்க, அந்த அலங்கத்தை கட்டும்படியாக அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஒரு கையில வாள் ஈட்டியோட இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல கட்டும்போது வித்தின் 52 டேஸ்ல வந்து கட்டி முடிக்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அப்போ பாருங்க, அப்போ எல்லாரும் ஒரு மனதா இருந்தாங்க. எந்த முறுமுறுப்போ பொறாமையோ எந்த எரிச்சலோ இல்லை. அந்த அலங்கம் ஜஸ்ட் 52 டேஸ்ல வந்து கட்டப்பட்டது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், ஸ்தேவானை பார்க்கலாம். நம்ம வேதத்துல ஒரு நல்ல சாட்சியா நம்ம பார்க்குற ஒரு ஆள் வந்து ஸ்தேவான் வந்து என்ன வேற எதுவுமே கிடையாது. அவன் வந்து அப்போஸ்தலனாக இருந்தவனும் கிடையாது, கர்த்தரோட சீஷனாகவும் இருந்தவனும் கிடையாது. பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ அந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஸ்தேவானை நம்ம இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியா வச்சிருக்காங்க. அப்போ நம்ம யோசித்து பாருங்களா, அந்த ஸ்தேவானை வந்து
என்ன பண்றாங்க, அவன் எல்லாத்துலயும் தேர்ந்தவனாக இருந்து கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்குறான். சாட்சி கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி வரும்போது அந்த 7வது அதிகாரத்துல, அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கதை கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒரு மனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்போ என்ன ஆகுது, அந்த சிச்சுவேஷன் ஆகுது, அவன் நெருக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறான். அவன் ஊழியக்காரன். அவன் பார்த்த ஊழியம் என்னது, பந்தி விசாரிப்பு ஊழியம் பார்க்க நியமிக்கப்பட்ட ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை என்ன பண்றாங்க, அந்த புறம்பத்துக்கு அலங்கத்துக்கு அங்க வெளியே ஆலோசனை சங்கத்துக்கு வெளியே தள்ளி அவனை கல்லறிய கொண்டு வந்திருக்காங்க. அப்பொழுது அந்த ஸ்தேவான் என்ன பண்றான், அவன் கேட்கலாம், அவன் எலியா கேட்டது மாதிரி அந்த அக்கினி இறக்கி இவங்களை அழிங்க, அல்லது இந்த அப்போஸ்தலர்கள் கேட்டது மாதிரி, சீஷர்கள் கேட்ட மாதிரி கேட்கலாம். அவன் எப்படி கேட்கிறான், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சாட்சி. நம்ம கிட்ட ஒரு கர்த்தரை குறித்து சொல்லும் போது அல்ல ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமா வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்ட் ஏசப்பா இப்படி என்ன இவன் சொல்லிட்டான் பாருங்க, அவனை விடாதீங்கன்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஜென்ம கோணத்துல இருக்கக்கூடிய நம்மளா கர்த்தர் சொல்றாங்க. எப்படி இருக்கணுமா, அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அவன் என்ன பண்றான், உரத்த சத்தமிட்டு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன். இந்த நாட்கள்ல நம்மள எத்தனை பேர் இது மாதிரி ஒரு நெருக்கப்பட்ட சிச்சுவேஷனா இருக்கட்டும், ஸ்தேவான மாதிரி கர்த்தரை குறித்து சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல, சாட்சியா நிற்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கல்லறிந்து அவனும் எப்போ எறிகிறாங்க பாருங்களா. அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில், அவன் பார்த்துங்க அவன் எவ்வளவு ஒரு சாட்சியா. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை அவன் யூஸ் பண்ணலாம், எவனும் கல்லறிஞ்சிருக்க மாட்டான். அந்த இடத்துல அவன் என்ன பண்ண, அவன் மறந்துச்சிருந்தாலும் கல்லறிஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றான், கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அப்போ கூட அவன் என்ன பண்றான், கல்லறிகிறான். அவன் ஆத்துமால சந்தோஷமா கர்த்தர்கிட்ட அவனோட ஆவியை ஒப்பு கொடுக்குறான். யாருக்கு எதிராகவும் ஜெபிக்கல. அடுத்தபடியாக யோபுவை குறித்து பார்ப்போம். யோபுவை குறித்து பார்க்கும்போது அவனோட நண்பர்களாகிய எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் யோபுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ தவறு செஞ்சிருப்ப, அதெல்லாம் பார்க்கலாம், நிறைய இருக்கு. அவனை குறித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். சோப்பார் என்ன சொன்னான், எலிப்பாஸ் என்ன சொன்னான், ஒவ்வொருத்தரையும் பில்தாத் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் எல்லாமே அப்படி சொல்லிட்டே இருக்கான். ஆனால் யோபு கேட்டுட்டே இருக்கான். ஒரு சிச்சுவேஷன்ல அவன் ஆன்சர் பண்றான், அவங்களுக்கு ஆன்சர் பண்றான். கடைசியில பார்த்தானா அதுக்கு முடிவு எப்படி இந்த யோபு 42ஆம் அதிகாரத்துல 42ஆம் யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தானா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அல்லேலூயா. அப்ப நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து போனோம்னா கடைசி சிச்சுவேஷன்ல எப்படி வந்திருக்கோம். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எவ்வளவு தூரம் முறையிடுவோம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் முறையிடுறோம் நம்ம கர்த்தர்கிட்ட சமூகத்துல. ஆனா இந்த யோபு என்ன பண்றான், இவ்வளவு அவனோட எல்லாத்தையும் இழந்தான். அது போக இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன காரியங்களை கேட்கும்போது அவன் கஷ்டப்பட்டான். ஆனா கடைசியில் அவனுக்கு எப்போ சிறையிருப்பு மாறுதுன்னு பாருங்களா. அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாட்கள் யோபும் கர்த்தருடைய ஜனம்தான், கர்த்தருடைய பிள்ளை தான். நமக்கும் ஏதாவது சிறையிருப்பு இருக்கா, நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கும் போது, சகோதரர்களுக்காக அன்பா ஜெபிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். முன்னதை காட்டிலும் நம்ம கர்த்தருடைய அநேக ஆசீர்வாதங்களோடு உங்களை எடுத்து பயன்படுத்துவராக இருக்கிறார். அல்லையா. அதுக்கு முன்பாக அடுத்த ஒரு சின்ன காரியங்களையும் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ததேயு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தரித்திரன் இருந்தான். ததையுன்னு சொல்லக்கூடிய ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த ததையும் சொல்ல தரித்திரனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அவன் தரித்திரனாகவே இருக்கிறான். அப்போ அவனோட தகப்பன் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு ஒரு 2 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு அந்த ததையுவுக்கு கர்த்தர் அந்த தகப்பன் கொடுக்குறாரு. நீ இதை வச்சு நீ ஜீவனம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமா அந்த தரித்திரன் அவன் அந்த 2 ஆட்டுக்குட்டிகளை வைத்து ஜீவனம் பண்றான்.
ஜீவனம் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்போ சில நாட்கள் கழியுது, அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த ததையு. அப்போ அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் என்ன பண்ணுறான், ததையை வீட பாஸ் பண்ணுறான். அவன் பேர் செல்வம். யாரு? அவன் பேர் செல்வம். அவன் என்ன பண்ணுறான்னா நல்ல செல்வந்தன் அவன், அந்த செல்வம். அப்போ வந்து இந்த ததையோட வீட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகிறான். அந்த கிராமம் அது வழியாக நடந்து போகக்கூடிய வழிப்போக்கன் ததையுவை பார்க்கும்போது என்ன பண்ணுறான், ததையுக்கு வீட்டில் இவன் இடம் கொடுக்குறான் இந்த செல்வமுக்கு இடம் கொடுத்தவனா இந்த பணக்காரன் இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ரிச்சானவன். அப்போ இவனுக்கு வந்து இவன் கையில இருந்து இந்த செல்வம் வந்து அநேக உதவியை தரித்திரனான ததையு. பட் ததையு தரித்திரன் கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவனுக்கு அவங்க அப்பா வந்து என்ன கொடுத்துட்டாரு, 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஜீவனம் பண்ண கொடுத்துருக்காரு. இவன் என்ன பண்றான், இந்த செல்வம் சொல்லக்கூடிய பணக்காரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவன்கிட்ட வருது. அப்போ வந்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், அவனோட ட்ரெஸ்ஸஸை கொடுக்குறான். செல்வம் அவனோட ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறான், அவனோட சாதனங்கள் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்குறான், ததையு கொடுக்குறான். ஒரு சர்டன் டைம்ல வந்து ததையு கேட்குறான், செல்வம் வந்து ததையுட்ட கேட்குறான், ததையு நீ எனக்கு வந்து உனக்கு ஆடை வந்து எனக்கு கொடுத்துரு, ஒரு நாள் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே இவன் என்ன பண்ணுவான், முதல் நாள் முடியாதுன்னு சொல்றான். 2வது யோசிக்கிறான், இந்த செல்வம் தான் வந்து எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கான், அப்போ என்னத்தை இவன் இவ்வளோ ஹெல்ப் பண்றான்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றான், ஒரு சர்டன் டேஸ்ல வந்து அந்த 2 ஆடையும் அடிச்சு இவனுக்கு கொடுத்துட்றான். யாருக்கு? செல்வத்துக்கு சாப்பிட கொடுத்துட்றான். சாப்பிட கொடுத்து முடிஞ்ச உடனே செல்வம் அவன் வழிபோக்கன் இல்லை, இப்போ சர்டன் டேஸ் முடிஞ்சு போயிட்டான். யாரு? செல்வம் கிளம்பி போயாச்சு. திரும்ப யார் இருக்கா இங்க? ததையு இருக்கான். ததையுக்கு என்ன பண்ணணும், ஜீவனம் பண்ணணும். என்ன ஆச்சு, 2 ஆடும் போயிருச்சு. இதுல ததையு பண்ண தவறு என்ன, ஜீவனுக்காக கொடுக்கப்பட்ட 2 ஆடுகளை என்ன பண்ணா, உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், கதை புரிஞ்சுதா புரியல, திரும்ப நான் சொல்றேன். என்னது, ஜீவனுக்குள்ளான பலி கொடுத்தான். அப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னா, நமக்கு கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு, அவர் ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதித்திருக்காரு. இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு இதாட்டு கர்த்தர் வந்து அநேக பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்குறாரு. இதுல ததையும் சொல்றது நமக்கு ரட்சிப்பின் பாத்திரம் ஆகிய 2 ஆட்டுக்குட்டியை கர்த்தர் தந்திருக்காங்க. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டிகளை மட்டும் வச்சுட்டு நம்ம வாழணுமே தவிர, நமக்கு செல்வம்னு செல்வம் அது நம்ம அதிகாரம், பெருமை, அகந்தை, பணம், செல்வம் எல்லாம் அப்படியே நம்மகிட்ட அப்படியே வரும். வந்து என்ன பண்ணும், நம்மளை ஆட்கொள்ளும் போது என்ன பண்ணும், இந்த ரட்சிப்புன்னு சொல்றத வந்து என்ன பண்ணும், ரட்சிப்பை இலக்கு தடியா எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த செல்வமா இருக்கட்டு, அந்த அகந்தையா இருக்கட்டு, பதவியா இருக்கட்டு, பெருமையா இருக்கட்டு, அப்படியே போயிடும். அடுத்து நம்ம திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும், நம்ம வெறுமையா ரட்சிப்பை இழந்தவர்களாக இருப்போம். அப்போ இதே மாதிரிதான் அன்று வந்து நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட ஒரு கதையை வந்து சொல்லும் போது என்ன பண்ணான், தாவீது தன்னை தாழ்த்தி என்ன பண்ணான், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி என்ன பண்ணான், பெற்றுக்கிட்டான். அப்ப நம்ம இந்த நாள்லயும் நம்ம கர்த்தர் அழைத்திருக்காங்க, அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அது கேள்விக்குறியான கேள்வி. இப்போ வந்து அந்த தரித்திரனாகிய நம்ம கருத்துல வந்து கர்த்தர் வந்து அவர் வந்து நித்திய ஜீவனை தந்திருக்காரு. அந்த நித்திய ஜீவனத்தின்படி நம்ம ஓடுறோமா, அல்லது நம்ம கிட்ட வந்த செல்வம், நம்ம கிட்ட வந்த அதிகாரம், நம்ம கிட்ட வந்த பதவி, பெருமை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நித்திய ஜீவனை இழந்துக்கிட்டு இது போன பிறகு இந்த கர்த்தர் வரும் நாள்ல இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளல, ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம எதுக்கு, நம்ம அப்படி இருந்தா நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் யோசித்து பார்ப்போமா, நம்ம அந்த என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், நிலைமை பாவி என்னை அழைத்தவர், நீங்கின உணர்ந்தவர்களா யோசித்து பாருங்களா. அவ்வளவுதான் எனக்கு வேணும். அடுத்தபடியாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. நாம் வந்து அநேக சகோதரர்களை வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்ல கொண்டுட போயிருக்கோம். நான் இது பார்க்குறேன், இந்த ரியல் லைஃப்ல நான் பார்க்குறேன். எப்படி நான் பார்க்குறேன்னா, நம்ம எல்லாரும் நம்ம வந்து சிஸ்டர்ஸை நான் சொல்ல வரல, மேபி சிஸ்டர்ஸ் ஒர்க்கிங் வந்திருக்க சிஸ்டர்ஸாக இருக்கும், அல்லது பிரதர்ஸாக இருப்பீங்க. நம்ம சபைக்கு கர்த்தர் வந்து சகோதரரேன்னு பேசும்போது நாட் ஓன்லி சகோதரர் கிறிஸ்தவ தேவ ஜனத்துக்கு குறித்து பேசுறது, சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும். நம்ம இந்திய தேசத்திலிருந்து கடந்து வரும்போது எவ்வளோ பாடுகள் மத்தியில ஒரு விடிவு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒத்த சூட்கேஸோட வந்திருப்போம். அப்படிதானே, உண்மைதானா? அங்கிருந்து இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுதிக்கு வரும்போது நான் வந்து 30 கிலோ லக்கேஜை ஃபுல்லா போட்டு ஹேண்ட் கேரி 7 kg வந்தது யாரு? ஒரு ஆள் கை தூக்கலாமா?
யாருமே இருக்க மாட்டோம். ஒரு பொழப்புக்காக வந்தோம், அப்படிதானா? இந்த தேசத்துக்கு வந்தோம், வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? நம்மக்கிட்ட கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காங்க, நல்லா ஆசீர்வதிச்சு நம்மளை நிறைய பேர், எனக்கு தெரியல, நான் எல்லாம் சவுதி தேசத்துக்கு வந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். இதே மாதிரி அநேக பேர் ரட்சிப்பின் அனுபவம் நம்ம இங்கே வந்து கிடச்சிருக்கு. கர்த்தர் பிளஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த ஆட்டுக்குட்டியை தந்தது கூடவே என்ன பண்ணியிருக்காரு, அந்த இவனும் வந்திருக்கான் நம்ம கூட. யாரு? செல்வமும் வந்திருக்கான். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அந்த சிச்சுவேஷனை தாண்டி நான் ஏர்போர்ட்ல என்ன பாக்குறேன்னா, இதே ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு தெரியும் ஹேண்ட் கேஜி 7, அடுத்தது எவ்வளவு பேக்கேஜ் 13 தெரியும். நம்ம கரெக்டா அந்த ஒரு கியூஆர் கோடு வச்சுட்டு போகும்போதும் சரிதான், அல்லது பேக்கேஜ் போடும்போதும் சரிதான், அந்த ஜனம் என்ன பண்றான்னா, இவ்வளவு கிருபையை வாங்குற ஜனம் என்ன பண்ணுவான்னா, இந்த 30 கூட சைடில் ஏதோ கேப்பை ஏற்றி விட்டுடலாமா, 5 கிலோ கூட வச்சிடலாமா, வைக்கிறான். வச்சுட்டு அந்த இடத்துல அவன் படுற பிரயாசம் டென்ஷனா இருக்கும். கூட்டி போனா அதுல என்ன இருக்கும்? ஒன்றும் கிடையாது. உனக்கிட்ட செல்வமே இல்லை. செல்வமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவோம்? நம்ம இருக்கிறத 10 கிலோ போடுவோம் லக்கேஜில், பேக்கேஜில் 10 கிலோ போடுவோம், கையை விசிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போவோம். உண்டா இல்லையா? எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஆத்மா. எவ்வளோ கர்த்தர் நம்ம விலையேறத்தக்க பெற்ற ஆத்மாவை ரசிச்சு கொண்டார். அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளாம ஒரு 2 கிலோவை போட்டுட்டாலே டென்ஷன் அடிச்சுட்டு அங்கே தூக்கி பிடிக்கிறது, அந்த 20-30 கிலோ போட்டு சைடில் 2 லைட்டாக லெஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வெயிட் இவங்க கையில் இருந்துச்சுன்னா அந்த 30 கிலோ போகிறான். அதோட காமெடி அது கிடையாது. அந்த மெயினாக அந்த கியூஆர் கோடு வச்சுட்டு போகிறான் தெரியுமா, அதில் சுற்றி வருவாங்க. எப்போ அவன் இல்லை வச்சுட்டு ஓடிடலான். அப்போ உங்களை எவ்வளோ விலையேறத்தக்க ஆத்மாவை கர்த்தர் ரசித்து கொண்டாங்க. அந்த ஆத்மாவை ஒரு சின்ன காரியங்களுக்காக. இதே இது நம்ம கிட்ட அந்த செல்வம் இல்லை, நம்ம கிட்ட பணம் இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு இந்த காரியங்கள் நடக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இருக்கிறது கர்த்தர் எனக்கு தந்ததுல ஒரு சின்ன பாதத்துல வச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க 10 கிலோ 20 கிலோயோ 5 கிலோயோ கையில வச்சுட்டு டாட்டா பாய் பாய், எந்த டென்ஷனுமே இருக்காது. அப்ப நம்ம மெயினா யோசிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, ரட்சிக்க பண்ணியிருக்காங்க, ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமா நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா, இதுக்கு பேஸ் லைனே யாருன்னு பார்த்தானா நம்மளோட இருதயம், நம்ம ஆத்மா. ஆத்மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல, இப்போ முடிச்சிடுறேன், மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 18 20 வரை படிச்சோம்னா, வாயிலிருந்து புறப்படுபவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்போ நம்ம மனுஷன் இருதயம் தான். நீ இந்தியால இருந்து வெறும் ஒரு பெட்டியோட வரும்போது உன் இருதயம் எப்படி இருந்துருச்சு? உன் இருதயத்தோட ஃபோக்கஸ் எப்படியாவது தப்பிடணும். ரட்சிக்க பண்ணின நாள்ல எப்படி இருந்துருச்சு? கர்த்தாவே நன்றி அப்பா, என்னை ரட்சிக்க பண்ணீங்க, உங்களோட நித்திய ஜீவனுக்காக என்னை கொண்டு வந்தீங்கன்னு நினைச்ச அதே ஆத்மா ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட பொருளாதாரம், தேவைகள், குடும்பம், நம்மளோட பிள்ளைங்க கேட்ட ரிக்வஸ்ட் எல்லாம் வரும்போது நமக்கு லக்கேஜ்ல எல்லாம் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம இருதயம் என்ன சொல்லுது? நைஸா அந்த ஒரு 7 கிலோ தூக்கி போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லி நம்ம எவ்வளவு வேகுலப்படுறோம். அதுக்கு காரணம் யாரு? நம்ம இருதயம். அப்போ நீதிமொழிகள் 15:11 என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய இருதயம் அதிக பிரதிட்சயமாய் இருக்கிறது அல்லவான்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி. அதே இது எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 எடுத்து படிச்சோன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யார் அறியத்தக்கவன்? மனுஷனால அறியத்தக்கது கிடையாது. ஒரே ஒருத்தரால பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளந்தெரியுங்களை சோதித்தருகிறமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இதே கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தை அறிந்த கர்த்தர் தான் நம்ம எவ்வளவு பாரத்தோடு அன்றைய அவரோட சமூகத்துல நிற்கும் போது நம்மளை ரட்சித்தாரு, அவரோட பல ராஜ்யத்துக்கு நம்மளை பங்குள்ளவராய் மாற்றினார். அப்போ அந்த வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து படிப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ கர்த்தர் நம்மளை ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு நம்ம இருதயத்தின் கதவை தட்டினாங்க, நம்ம திறந்தோம். கர்த்தர் நம்மளோட இந்த நாள்லயும் வாசம் பண்றாங்க. ஆனா இந்த நாள்லயும் கர்த்தர் நம்மளோட பேசுறா எங்க இருக்காங்கன்னா, அவர் நம்மளோட வாசற்படியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க. இந்த மாச வசனத்துல நீதிபதி வாசற்படியில் நிற்கிறாய். அதை அப்படியே லிங்க் பண்ணி பாருங்களாம். அப்போ நம்ம இருதயத்தை தட்டி திறந்து அவர் நம்மளோட வாசம் பண்ணுகிற தகப்பன் இன்று நம்ம கதவை தட்டுறேன்னு ஒரு வசனத்தை கொடுத்துருக்காருன்னா there is something wrong. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்போ
கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்க மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம பாக்கியவானா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட இருதயத்தை அனுதினம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பண்ணுகிற கர்த்தரோட பிள்ளைங்க கண்டிப்பா விசுவாசிக்கிறேன், எந்த இடத்துலையுமே முறையிடுவோம். ஆனா முறையிடுதல் எரிச்சலாகவோ, முணுமுணுப்பாகவோ, முறுமுறுப்பாகவோ, கோபமாகவோ, வஞ்சனைக்காகவோ இருக்கவே கூடாது. அதுக்குதான் இப்போ இந்த நேரத்துல நம்மளை தாழ்த்தினா கூட கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. 2 விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 23-24 யாராவது ஒருத்தங்க படிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. கண்டிப்பா அது முக்கியமான வார்த்தை. கர்த்தர் பூமியில மாமிசத்தில் வெளிப்பட்டு இருக்கும் போதே அவர் அநேக ஆலோசனைகள் சொன்னாங்க, அநேக அற்புதங்களை செய்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அவருடைய நாமத்தில் விசுவாசிச்சாங்க. கண்டிப்பா நம்மளும் இந்த கூட்டத்துல கர்த்தரோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரை விசுவாசிச்சு விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம இருதயத்தை யார் பார்த்துட்டு இருக்கா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்லக்கூடாது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அப்ப என்னது, அவருடைய அரசாட்சிக்கு அவங்கள எடுத்துக்கல, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுத்தா கூட நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்ம எல்லாருக்கும் முன்னே நம்ம செய்யலாம், அல்லது ஒரு சர்டன் டைமுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆனா அவர் கர்த்தர் நம்பி இணங்கணும். நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சகையு எடுத்து படிப்போம், ஷார்ட்டா முடிச்சிருவோம். சகையு லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை படிச்சோன்னா, அந்த சகையு என்கிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்காரனா இருக்கிறான். 2வது வசனத்துல தெரியும், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எந்த கர்த்தர் எந்த வழியாக போறான்னு சொல்லும்போது அவன் இருதயத்துல ஒரு நினைவு வருது, அந்த தேவன் அது யாரு, நம்மளை ரட்சிக்கும்படியாக உள்ளது யாருன்னு சொல்லிட்டு ஒரு காட்டத்தி மரத்துல ஓடி போய் ஏறி பார்க்கறான். அந்த மனுஷனோட இருதயத்தின் நினைவை யாரு பார்க்கறா? கர்த்தர் பார்க்கிறாரு. அவன் என்ன பண்றாரு, அந்த இன்சிடென்ட்ல அங்க இருக்கவன எதுக்கு பார்க்கணும், அவன் இருதயத்தை பார்க்காம நம்மளே என்ன சொல்றோம்னா, ஒருத்தன் இந்த அதிசயங்களை அற்புதத்தை பார்த்தவங்களை அவர் என்ன பண்ணல, நம்பவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சகையும் என்ன பண்றான், ஒரு காட்டத்தி மரத்துல இவரை கண்டு இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர். ஆனால் அவன் காட்டத்தி மரத்துல ஏறி இருந்தா கூட என்ன பண்றாங்க, டக்குன்னு அவனோட இருதயத்துல தோணுன நினைவை கர்த்தர் பார்க்கறாங்க. அப்போ நம்ம இருதயத்துல தோணுன நினைவை கர்த்தர் பார்க்காம இருப்பாங்களா? அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, அதுக்கு முன்னாடி சொல்ல, பாவியான இந்த மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அந்த கூட உள்ள ஜனங்கள் ஸ்டில் முறுமுறுக்காங்க. பட் சகையோட மனம் திரும்புதல் எப்படி இருந்துருச்சுன்னா, கர்த்தரே சொல்றாங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாட்கள்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்மளுடைய முடிவு பரிந்தோம் அவருடைய சத்தியத்திலையும் வேதத்திலையும் காத்து கொள்ளணும். மெயினா கர்த்தர் இன்னொரு விஷயமும் கர்த்தர் ஸ்ட்ராங்கா சொல்ல என்னன்னா, நம்ம வேதத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த நாட்கள்லயும் அநேக சபைகள் அநேக உபதேசங்கள் ஆசீர்வாதத்தை குறித்த உபதேசங்களாக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்றது என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க, யார் ஒருத்தன் உலக கர்த்தரை தேடி உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஃபெயில். ரொம்ப கஷ்டம், உங்க ஆத்துமா ரொம்ப நொறுக்கப்படும். திரும்பவும் புரிஞ்சுடுங்க, ஆசீர்வாதம் சொல்றது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நித்திய ஜீவன் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க நித்திய ஜீவன். உலக பிரகாரம் நான் இங்க கர்த்தரை தேடி வந்தேன், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். எடுத்து பாருங்க, வேதத்தை எடுத்து பாருங்க. கர்த்தரோட ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தரோட ஊழியங்களை செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாரையும் எடுக்கணும். 12 அப்போஸ்தலர் சீடர்களை எடுத்து பாருங்க, அப்போஸ்தலரை பாருங்க, சவுல் எடுத்து பாருங்க, ஸ்தேவானை பாருங்க. யாரு அவங்களோட ஊழியக்காரங்க? அதே படி நம்ம அழைக்கப்பட்டவங்க தான். நமக்கு கொடுத்த பாத்திரத்தின் படி நமக்கு கர்த்தர் என்ன நியமித்திருக்கிறாரோ அதன்படி ஓட வேண்டும். இல்ல நான் இது மாதிரிதான் இருப்பேன், நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தவொடனே எனக்கு நல்ல கோடீஸ்வரம் ஆகுவேன், அல்லது இந்த அளவுக்கு பணம் வந்துடும், எனக்கு கிடைக்கல அதனால நான் சபிக்கப்படும், கண்டிப்பா கிடையாது. உங்க ஆத்துமாவை ரட்சித்து கொண்டார். விலையேற பெற்றத்தக்கது எதுனா நம்ம ஆத்துமா. எந்த இடி விழுந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான், உங்க ஆத்துமாவை கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தேவானை பாருங்க, அவனை கொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது உங்களுக்கு தேவையா? இப்போ ஒரு சிச்சுவேஷன் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்ல கேட்கிறோம் என்னன்னா, உங்களுக்கு கிறிஸ்துவை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் கல்லெறிந்து கொல்லப்படும்.
உங்களை வந்து என்ன பண்ண போறாங்க, கல்லெறிந்து கொள்ள போறாங்க, நீ கிறிஸ்தவனா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த தேவனின் மந்தைக்கு வந்தாலோ அல்லது பெந்தைகோஸ்து சபைக்கு போனாலோ கிறிஸ்துவை பின்பற்றினாலோ எனக்கு வந்து என் பிள்ளை நல்லா படிச்சிருவா, என் பையன் நல்லா வந்துருவான், எனக்கு கோடி வந்துடும், நான் கண்டிப்பா கிடையாது. அப்படி நினைச்சோன்னா உங்க ஆத்மா இடறதான் செய்யும். கர்த்தரை விட்டு நீங்கள் வழி விலகி போறவர்களாக இருப்பீங்களே தவிர கண்டிப்பா இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, ஸ்தேவானை யோசிங்க, பவுலை யோசிங்க, பேதுரை யோசி. இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சிகள். இந்த சாட்சிகள் எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி இருக்கணும். இது இந்த நாட்களோட உபதேசங்கள் என்ன ஆயிருது, ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பான். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நினைத்தா என்றால் கண்டிப்பா விழுந்து போவ. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட வந்தா நியாய தீர்ப்பு நாள்ல வந்து கர்த்தர் உன்னை அறியேன்னு சொல்லி அந்த செம்மறி வெள்ளாட்டு கூட்டத்துல கொண்டு ஒதுக்கி விடுவாங்க. அதனால எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்களை கர்த்தர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார். முடிவு பரியந்தம் உங்கள் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உங்க ஆத்மாவை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம உண்மையில எத்தனையோ இதை கடந்து எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க ஆத்மா அந்த ஜீவன் எடுபடும் வரைக்கும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இதே இது ஒரு கிறிஸ்தவன் வந்து சாகும்போது பயப்பட்டு சாகுறான்னா கண்டிப்பா அவனோட ரட்சிப்பை ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அந்த கிறிஸ்தவன் வந்து அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக தான் வந்திருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் உண்மையிலே கர்த்தருக்கு ஆவிக்குரிய விஷயங்கள்ல வரணும்னு நினைச்சிருந்தான்னா ஒருபோதும் இன்றைக்கு எனக்கு சேலரி கிடைச்சாலும் சரிதான், சேலரி கிடைக்காட்டாலும் சரிதான், உயர்த்தினாலும் சரிதான், தாழ்ந்தாலும் சரிதான், என் தேவனை நான் விட மாட்டேன். என் ஆத்மாவை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும். இல்லாத பட்சத்துல நான் இன்னைக்கு கொத்த வேலைக்கு தான் போறேன், அவர் வந்து பெரிய என்ஜினியரா இருக்கிறாரு, இவர் பெரிய டாக்டரா இருக்காரு, இவர் பெரிய கம்பெனி ஓனரா இருக்காரு. நோ, உனக்கு அழைப்பு. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஓடக்கடவன். ஒருபோதும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாங்க. கர்த்தருடைய கரத்துல கர்த்தர் ஒரு நம்ம குயவனோட ஷாப்புக்கு நம்ம போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு குயவனுக்கு தெரியும் இந்த பாத்திரம் தட்டா, இந்த மண்ணை வந்து எப்படி பிணையணும், தட்டா பிணையணும், இதை குடமா, இதை அவ்வளவுதான். அவரோட விருப்பத்துக்கு உங்களை வணைய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களோட வேலை, நம்மளோட வேலை, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் முடிவு பரியந்தம் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அவரோட வரும்போது அவர் நம்மளை அறியேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அறிஞ்சிருக்கோம் நம்மளோட ரட்சகர். அவர் வரும்போது நம்ம ரட்சகராகவும் பார்க்கணும். நம்மளோட நியாயாதிபதி அவர் வரும்போது நம்மளை ரட்சிக்கும்படியாக இருப்பார். நியாய தீர்ப்புக்காக அல்ல, நியாய தீர்ப்பினை பண்ணி ஆக்கினைக்காக கொண்டு போகக்கூடாது. அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தர் இடைப்பட்ட ஒரே விஷயம் தான். நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்ற ஒரு ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, பவுல் ஆசீர்வாதம் இல்லையா? அல்லது ஸ்தேவன் ஆசீர்வாதம் இல்லையா? அல்லது பேதுரு ஆசீர்வாதம்? எல்லாருமே கொல்லப்பட்டாங்க, நரகத்தனமா கொல்லப்பட்டாங்க இந்த பூமிக்குரிய. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போமே, லாசரு எடுங்களாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரை படிச்சோம்னா தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்திருப்பான். அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஒன்று ஐஸ்வர்யன் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் நல்ல கோடீஸ்வரனா இருக்கான். அவனுடைய கர்த்தருடைய இதுல பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ஓமையா சொன்னப்பட்ட காரியம். அவன் எங்க இருக்கான், அவனு வீட்டுல வந்து பருக்கள் நிறைந்து நாய் நக்குனவனா இருந்த ஒரு வேலைக்காரன் கர்த்தருடைய நாட்கள்ல வந்து அவன் என்ன இருக்கான், ஆபிரகாமோட மடியில இருக்கிறான். இவன் எங்க இருக்கான், அந்த ஐஸ்வர்யவான் கீழே கிடக்குறான். அப்ப நீங்க வந்து இந்த ஐஸ்வர்யான மாதிரி இருக்கணுமா, இவனை மாதிரி தரித்திரமா இருந்தா கூட, ஆனா கர்த்தர் நம்ம ஆத்மாவை நடத்த வல்லவர. மெயினா கர்த்தர் நம்ம ஆத்மாவை ரட்சித்து கொண்டார். அதனால நம்மளுடைய ஆத்மா தான் விலையேறத்தக்கது. யாருமே வந்து நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய பாதை கர்த்தருக்கும் நமக்கு இருக்கட்டும். அந்த காரியத்துல நம்ம நிலைத்திருப்போம். நம்ம சரீர பலவீனங்களாக இருக்கட்டும். இப்ப பவுலுக்கு கூட ஒரு முள் கொடுக்கப்பட்டது, இருந்தாலும் அவன் ஓடுனான், கர்த்தருக்காக ஓடுனான். கர்த்தர் அவன் ஆத்மாவை காத்து கொண்டாரு. முடிவு புரிந்து அவன் கர்த்தருக்காக ஓடுனேன்னு சொன்னான். அதே மாதிரி நமக்கும் கொடுத்த பாதையில உள்ளதுல உண்மையா இருங்க. எது கர்த்தர் கொடுத்துருக்காரோ, இன்னைக்கு உங்களுக்கு சேலரி, கொத்த வேலைக்கு போய் 100 ரூபா சம்பளம் இருக்கா, அதுல உண்மையும் உத்தமமா இருந்து அப்ப கர்த்தருக்கு முன்பு நிம்மதியா இருக்கலாம். வேற எதுவுமே யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த 100 ரூபாய்க்கு பதிலா நான் 300 ரூபா பண்ணணும் அல்லது 500 ரூபா பண்ணணும், எனக்கு இந்த மாசம் 10,000 ரியால் சேலரி கிடைக்குதுன்னா நான் 15,000 ரியால் கிடைக்கணும்னு வேற ஏதாவது பண்ணி என் ஆத்மாவை சேதப்படுத்தினா பிரயோஜனம் உண்டா? கண்டிப்பா கிடையாது. அந்த யார மாதிரி ததையை மாதிரி மாறிடும். அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஆலோசனையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தின் முறுமுறுப்புக்கான வசனம், நம்ம முறுமுறுக்காதபடி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து படிப்போம்.
நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லா இடத்துலையுமே யாரையும் குறித்து நம்ம முறுமுறுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம கர்த்தர் கொடுத்த ஓட்டத்துல யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உள்ள அழைப்பு, உங்களுக்கு உள்ள ஓட்டம், உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி தான். சகோதரன் எனக்கு மைக் அரேஞ்ச் பண்ண மாதிரி தான். இன்னைக்கு சகோதரன் எனக்கு 1 hour செர்மன் இருக்கு, அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க கரெக்டா. இல்லாத நாட்கள்ல அது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். இதான் ட்ரூ. இது உலக பிரகாரமான ஒரு நியாயம். அதே இது கர்த்தரை எவ்வளவு தூரம் தெளிவா பார்ப்பாங்க. நம்ம இருதயத்தை ஆராய்ந்து என் பிள்ளைக்கு எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும். கண்டிப்பா எந்த கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். அப்போ நீங்க தானியேலை குறித்து என்ன சொல்றீங்க? சிங்க குகையில எடுத்து போடுறாங்க, இந்த அக்னி சூளையில போடுறாங்க அந்த சகோதரர்களை. இருந்தாலும் கர்த்தரை ஆராதித்தாங்க. அப்ப நம்மளோட ஒரே இலக்கு, எந்த இடத்துலையுமே அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை முடிவு புரிந்து நடத்த வல்லவராக இருக்காரு. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த வேளையிலப்பா சபைக்கு கொடுத்த ஆலோசனைகளை நன்றி ஏசப்பா. இந்த மாதத்திலும்ப்பா அப்பா யாக்கோபு எழுதிய நிருபத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அப்பா எங்களை அழைத்தீங்க, ஆசீர்வதித்தீங்கப்பா, பலப்படுத்தினீங்க, ரட்சிக்க பண்ணீங்க ஏசப்பா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருந்து எங்களுடைய ஜீவன் முடிவு வரையும்தான்ப்பா இருக்கவும், உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும், உங்களுடைய நித்திய ஆட்சியிலப்பா அதில் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்ககிட்ட ஏதேனும் குறைவுகள் இருந்தாப்பா, ஒரு சகைவை போலப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அப்பா நீங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று அழைக்கும்படியாக பாத்திரவான்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் கருத்தில் எங்கள் முழு சபையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யாரோடு பேசுனீங்களோப்பா ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க. அவர்கள் அந்த காரியங்களை விட்டு அந்த காரியங்கள்லேருந்து வெளியேறப்பட்ட ஆத்துமாவை பெற்றுக்கொள்ள அப்பா காத்துக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. உங்கள் கருத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். மீட்பு ரட்சமாக இயேசு என்னும் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.